சார் அதே மாதிரி இப்போ திமுக தரப்புல இருந்தே நம்ம விசாரிச்ச பொழுது பாத்தீங்கன்னா அந்த பாமகவை வந்து கூட்டணிக்குள்ள அழைச்சிட்டு வர்றதுக்கான எந்த விதமான ஒரு எண்ணமும் இல்லை அப்படின்றது அவங்க தரப்புல சொல்றாங்க. பட் இன்னொரு ஆங்கிள் நம்ம பார்க்கும் பொழுது இப்ப அதிமுக கூட்டணிக்கு பாமக போனா ஏதோ ஒரு விதத்துல ஒரு பிளஸ்ஸா அமையும் அப்படின்னு சொல்றாங்க சில தொகுதிகளை, குறிப்பா இந்த வட மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும். ஆனா ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் 2016ஆம் ஆண்டு ஜெயலலிதா அவர்கள் மக்கள் நல கூட்டணி மாதிரி ஒண்ணு உருவாக்கி மீண்டும் ஆட்சியை பிடித்தாங்களே, இதே மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி திமுக வந்து பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவோட சேராம ஏதாவது ஒரு பிளான் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்ல, அது பாட்டாளி மக்கள் கட்சியால அந்த முயற்சியை எடுக்க முடியாது. நீங்க பாட்டாளி மக்கள் கட்சிக்கு என்ன பொலிட்டிக்கல் இன்ஃபுளுயன்ஸ் இருக்குங்கிறத ரொம்ப நீங்க முக்கியமா பார்க்கணும். அன்னைக்கு மக்கள் நல கூட்டணி உருவாச்சு, அது அதிமுகவுக்கு ஒரு பெரிய பலம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, அன்னைக்கு அந்த மக்கள் நல கூட்டணிக்கு வடிவம் தருவதற்கு வைகோ என்ற ஒரு தலைவர் இருந்தார். எல்லோரையும் அரவணைப்பதற்கு திருமாவளவன் என்ற ஒரு தலைவர் இருந்தார். இந்த 2 பேர் தான் ஃபேஸ். மக்கள் நல கூட்டணியினுடைய முகமே யாருன்னு கேட்டீங்கன்னா வைகோ தான். அவர் தான் அந்த கூட்டணியினுடைய ஒருங்கிணைப்பாளர். அவர்கிட்டதான் எல்லா பொறுப்புகளும் கொண்டு வந்து தரப்பட்டது. ஆனா அந்த மக்கள் நல கூட்டணியினுடைய எண்ணம் யாருடையதுன்னு பாத்தீங்கன்னா அண்ணன் திருமாவளவனுடையது. அதற்கு பின்பு ஜெயலலிதா இருந்தார், பேச்சுவார்த்தை நடத்தினார்கள், சசிகலா நடராஜன் இருந்தார். அந்த அரசியலுக்குள்ள நான் போக விரும்பல. ஏன்னா அந்த நேரத்துல நானும் மதிமுகவில் இருந்து பணியாற்றி இருக்கிற காரணத்தால அந்த செய்திகளுக்குள்ள நான் போக வேண்டாம் நினைக்கிறேன். ஆனா திமுகவினுடைய வெற்றியை தடுப்பதில் மிகப்பெரிய பங்கு மக்கள் நல கூட்டணிக்கு இருந்தது. அதற்கு ஏற்றார் போல தலைவர்கள் அங்கே இருந்தார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியால் அது முடியுமா? நிச்சயமாக முடியாது. வைகோ ஒரு பெரிய லாபியிஸ்ட் சார். அவரால் சில விஷயங்களை அரசியல் ரீதியாக நகர்த்த முடியும். தமிழ்நாடு களத்தில் அகில இந்திய அளவில் அவருக்கென்று ஒரு லாபி இருந்துச்சு. அவர் ஒரு பொட்டன்ஷியல் லீடரா இருந்தாரு. அவர் சொன்ன விஜயகாந்த் கேட்கிற நிலையில இருந்தார். அவர் போய் பேச்சுவார்த்தை நடத்தினா வாசன் அவருக்கு செவிமடுக்கிற நிலையில இருந்தார். இன்னைக்கு போய் பாட்டாளி மக்கள் கட்சி வாசனை கூப்பிட முடியுமா? இன்னைக்கு போய் பாட்டாளி மக்கள் கட்சி பிரேமலதாவோட பேச்சுவார்த்தை நடத்திட முடியுமா? அன்றைக்கு 2 கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள், இவர்கள் எல்லோரையும் திரட்டி கொண்டு தொடர் மக்கள் போராட்டங்களை முன்னெடுத்தார். துவக்க காலத்தில் மனிதநேய மக்கள் கட்சியும் இருந்தது. அன்றைக்கு தமிமுன் அன்சாரி மனிதநேய மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருந்தார். அவரும் தொடர்ந்து மக்கள் நல கூட்டு இயக்கத்தினுடைய களங்களில் நின்றார். பல விஷயங்கள்ல அவங்க ஒன்றா சேர்ந்து பயணிச்சாங்க. வியூகங்கள் வகுக்கப்பட்டது. அந்த வியூகம் வகுக்கிற ஆற்றலும் வல்லமையும் இங்க இருக்கான்னு கேட்டா இல்ல. இன்னொன்று, ஜெயலலிதா கூட குரூப்டு மைண்ட் கிடையாது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கு, திமுக தலைவருக்கு. அப்படி ஒரு குரூப்டு மைண்ட் இருந்ததுன்னு சொன்னா இன்னைக்கு இந்த கூட்டணியை வேறு வேறு விதமாக அவர் வடிவமைச்சிருக்க முடியும். அப்படி அவர் நினைக்கல. விசிகாவை தூக்கி போட்டு பாமகவை சேர்த்துக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடாது. அது அப்படிப்பட்ட ஒரு நகர்வை செய்தால் அவருக்கு எந்த விதமான நஷ்டமும் கிடையாது. என்ன பெரிய சங்கடம் வந்துற போது, சமூக நீதி அரசியலை பேசுகிற திமுகவுக்கு என்ன சார் சங்கடம் வந்துருது? ஆனா ஒரு மெஜஸ்டிக் லீடர் என்கிற நிலையிலிருந்து அவர் அணுகிறார்ல, இதுதான் அவருடைய அணுகுமுறை.